வெந்தய குழம்பு. நல்லெண்ணெய், வெந்தயம், சோம்பு, கடுகு, கருவேப்பிலை, மிளகாய், வெங்காயம் இதை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இதை பாருங்கள், வெந்தயம், மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். இதை மல்லி எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இதை பூரா ஒரு சின்ன சாரில் போட்டு மிக்சி சாரில் அரைச்சி வச்சுக்குவோம். இது பாருங்கள், பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி போடுறோம். பாருங்கள், தக்காளி போட்டு தக்காளியை நல்லா பொன்னிறமாக மறிக்க நல்லா வதக்கணும். வெங்காயம் புண்ணுனே வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவு, நீங்கள் என்ன அளவு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன். அடுத்து மிளகுத்தூள் ஒரு தேவையான அளவு, கொஞ்சம் வெந்தயத்தூள். இது போட்டால் தான் வாசனமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கட்டியிருந்தால் போடுங்க. உங்கள்கிட்ட இந்த பெருங்காயத்தூளை தூளாக போடுங்க. தேவையான போடுங்க, ரொம்ப அதிகம் போடுங்க, வாசனமாக இருக்கும். நல்லா போட்டு நல்லா கிண்டணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி கிண்டணும். மீடியமாக சிம்மில் தான் அடுப்பு இருக்கணும். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. நல்லா பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா சூப்பராக பொன்னிறமாக வதங்கி அந்த தூள் பச்சை வாடை வராமல் நல்லா இருக்குது. இப்போ புளியை சேர்த்துக்குவோம். பாருங்கள், புளி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, வெந்தய குழம்பு ரெடி. இன்னும் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா திக்காக வந்துடும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அப்போ சரியாயிடும். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நம்ம குமாரசாமி சேனல்.